உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மதுரை வரதராஜ பெருமாள். இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, குரு பகவான் முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருவார். அந்த வகையில அவர் தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போறார். உச்ச வீட்டுக்கு வர்றாரு, குரு வர்றாருன்னா முழு சுபகிரகம் பலம் பெறாருன்னு அர்த்தம். அவர் பலம் பெறும்போது எல்லாருக்குமே கண்டிப்பான முறையில இந்த ஆண்டு சிறப்பா இருக்குன்றத நான் முதவே சொல்லிக்கிறேன். நம்ம இன்னும் துல்லியமா அ வி நம்மளோட காணொளியில ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். குருவோட நிலை என்னவா இருக்கு? ஏனைய கிரகங்களோட நிலைகள் உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். புத்தி கூர்மைக்கு பெயர் போன நம்ம மிதுன ராசிக்காரர்கள், வணிகத்திறன் இவங்கள அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து தொழில்ல ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு பர்சனாலிட்டி. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்முகத்தோட எல்லாத்தையும் அணுகக்கூடியவங்க. இப்படியெல்லாம் சிறப்புகள் பெற்ற இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில கடந்த காலங்கள்ல நிறைய சங்கடங்களும், போராட்டங்களும், கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 2026ஆம் ஆண்டுல உங்க பிரச்சனைகள்லாம் தீர்வு குடுக்குற அளவுக்கு ஒரு சிறப்பான யோக காலமா இருக்க போகுது. என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு தன்னுடைய உச்ச பலம் பெறக்கூடிய கடகராசிக்கு வந்து அமரப் போறாரு இந்த 2026ஆம் ஆண்டுல. மே 26ஆம் தேதி குரு பகவான் தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்துற போறாரு. குரு பகவான் உச்சம் பெற்றா எல்லாத்துக்குமே நல்லது. உலகத்துக்கே நல்லது. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன் தெரியுமா? உங்க ராசிக்கு தனஸ்தானத்துக்கு தனகாரகனான குரு பகவானே வந்து அமரப் போறார். எல்லாத்துக்குமே பொருளாதாரத்த சிறப்பா குடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அத குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தான். வியாழன் தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தனஸ்தானம் உங்க ராசிக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல கடக ராசியில உச்ச பலம் பெறார். இது எவ்வளோ பெரிய யோகம் யோகம் தெரியுமா? மிதுன ராசிக்காரர்களுக்கு. குரு பகவானுக்கு பலம் குடுக்க இடமாவே உங்களுடைய வாக்குஸ்தானம் தான் இருக்கு. அப்ப இனி வர காலங்கள்ல நீங்க பேசுனா, உங்க பேச்சுக்கு மதிப்பும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும். நெறைய பேசுங்க, நெறைய நபர்களோட பழகுங்க, புது புது நபர்களோட பழகுங்க. உங்களுடைய வட்டாரத்த பெருசுபடுத்துங்க. உங்க நட்பு வட்டாரங்கள வந்து பெருசுபடுத்துங்க. ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள இல்லாம, நீங்க வந்து உங்களுடைய நட்பு வட்டாரத்த பெருசாக்குங்க. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு தொடர்புடைய நண்பர்களோட நட்ப அதிகரிச்சுக்கங்க. அதுக்கான வாய்ப்புகள உருவாக்குங்க. நீங்களே மிதுன ராசிக்கே ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, "திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுன்னு" சொல்லக்கூடிய அந்த வாக்குக்கு இலக்கா இருக்கக்கூடியவங்க யாருங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்ம புதனுடைய ஆதிபத்தியத்தில வரக்கூடிய அந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் சின்ன இடத்துல அடங்கி இல்லாம, ஒரு குண்டு சட்டிக்குள்ள அடங்கி இல்லாம, நீங்க வந்து உலகமே வந்து நீங்க வந்து பயணிச்சு திரைக்கடல் ஓடி திரவியம் தேடக்கூடிய யோகம் பெற்றவர்கள், இயற்கையாவே யோகம் யோகம் பெற்றவர்கள், அந்த தன்மை பண்புகள் உள்ளவங்க மிதுன ராசிக்காரர்கள் தான். எப்படி எந்த அளவுல நீங்க வந்து உங்கள வந்து உங்க தொழில் சார்ந்து, உங்களோட கல்வி சார்ந்து, வெளிநாட்டோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறீங்களோ, அடுத்தடுத்த நாடுகளோட, பக்கத்து நாடுகளோடயோ, தூரத்தில இருக்கிற நாடுகளோடயோ, நீங்க எந்த நாடுகளோடயும் நீங்க தொடர்புகள ஏற்படுத்தி, கண்டிப்பான முறையில அயல்நாட்டு தொடர்புகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்துக்கு உங்கள கொண்டு போகும். உங்களுடைய ஆசை, விருப்பம், இலக்குகள் எல்லாத்தையுமே சாத்தியப்படுத்துறது வெளிநாட்டு தொடர்புகள் தான். அத நீங்க வந்து வலுப்படுத்திக்கங்க. அதுக்கான அற்புதமான காலம். ஏன்னா, உங்களுடைய வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானமா வரக்கூடிய கடகராசி ஒரு நீர் ராசி. அங்க மீன ராசிக்கு மீன ராசின்றது நீர் ராசி. அந்த நீர் ராசிக்குரிய கிரகம் குரு பகவான் அங்க வந்து உச்சம் பெறுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம, உங்க ராசிக்கு பாக்கியநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களோட தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல சனி அப்படின்னாலே கடின உழைப்ப குடுப்பார். அதன் மூலியமா நல்ல ஆதாயத்த குடுப்பார். நல்ல பேர் புகழையும் குடுப்பார். நல்ல உங்க உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் குடுப்பார். 10ஆம் இடத்து சனி. 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அந்த சனிக்கு குருவோட பார்வை கிடைக்குது. 9ல பாக்கியஸ்தானத்துல ராகு இருக்காரு. அவரும் உங்களுக்கு நட்பு. சனிய போல வேலை செய்யக்கூடிய ராகுவும் உங்களுக்கு நட்பு தான். ஸோ அசுப கிரகங்களாகட்டும், சுப கிரகங்களாகட்டும் எல்லாருமே சேர்ந்து மிதுன ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்ட ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு ஆண்டா ஏற்படுத்தி குடுக்க தயாரா இருக்காங்க. நீங்களும் அதுக்கு தயாராகுங்க. அது மட்டும் இல்லாம வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம எப்பவுமே வந்து சொல்லக்கூடியதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிநாதன் புதன குறிக்கக்கூடிய மகாவிஷ்ணுவையும், உங்க ராசிக்கு யோகத்த தரக்கூடிய சுக்கிரன குறிக்கக்கூடிய மகாலட்சுமியும் பிடிச்சுக்கங்க. புதனும் அதாவது மகாலட்சுமியும், மகாவிஷ்ணுவும் சேர்ந்து உங்களுக்கு வந்து சகல சௌபாக்கியங்களையும் குடுப்பாங்க. அதையும் தாண்டி உங்களால முடிஞ்ச உதவிகள இயலாதவங்களுக்கு செய்யுங்க. அது எதுவா இருந்தாலும் அந்த தர்மங்களும், அந்த புண்ணியங்களும் உங்கள எப்பயுமே காத்து கொண்டு வரும் அப்படின்றத நான் உறுதியா சொல்றேன். மேலும் இந்த 2026ஆம் ஆண்டு எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிக சிறந்த யோகத்த குடுக்க போகுது. இந்த ராசி, அந்த ராசின்றத தாண்டி எல்லா ராசிக்குமே 2026ஆம் ஆண்டு ஒரு யோக காலம் அப்படின்றது உச்சபட்சமான வெற்றிகளையும், ஜாக்பாட் யோகங்களையும் குடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அப்படின்றத நம்ம வந்து அடிச்சு சொல்ல முடியும். அதுக்கான காரணங்கள் நம்ம முன்னயே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு உச்ச பலம் பெறப் போறாரு. 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில சனி பகவான் வந்து அமரப் போறாரு. ஸோ அந்த ஆண்டு கிரகங்கள்ல அதிகமான காலங்கள் ஒரு ராசிக்கு மீண்டும் வர்றதுக்கு எடுத்துக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா, சனி, நம்ம ஒரு குரு இவங்க தான். ஸோ இதில வந்து சனி வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ராசிக்கு வந்து அவர் உச்ச பலம் பெறுறது. தன்னோட உச்ச வீட்டுக்கு வந்து கடக ராசிக்கு வந்து தன்னோட நட்பு வீடு. கடக ராசி வந்து குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. ஸோ அங்க தான் அவர் உச்ச பலம் அடையறாரு. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது எல்லோரோட மனசுலயும் வந்து அமைதியும், சாந்தியும், நிம்மதியையும் குடுக்கக்கூடிய விஷயத்த குரு பகவான் செய்யப் போறாரு.
ஸோ அதான் இங்க நடக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இந்த குரு பகவான் வந்து நம்ம தனிப்பட்ட ஜாதகம், தனிப்பட்ட நபர்கள் அப்படின்றத தாண்டி உலகளாவிய அளவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பதட்டங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் தீர்க்க போறாரு. அது மட்டும் இல்லாம இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள் இதனால வந்து நெறைய பேர் துன்பப்பட்டுட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. வறுமையினால கூட சில நாடுகள்ல வந்து சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா? அது எல்லாமே கூட மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. இந்த தசாப்தம், இந்த 10 வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 2020லேருந்து 2030 வரைக்குமான இந்த காலத்தில, இந்த 2026ஆம் ஆண்டு மிக சிறந்த, உன்னதமான ஒரு யோகமான ஆண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேண்டியதில்ல. காரணம் குரு பகவான் உச்ச ஸ்தானத்துக்கு வர்றது தான். இதுக்கு அடுத்ததா குருவுடைய பயணங்களும் ரொம்ப சிறப்பாவே இருக்கு. அடுத்தடுத்த ஆண்டுகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்ல நிலைக்கு தான் வர்றாரு. அசுப கிரகங்கள செயல்பட முடியாத அளவுக்கு தடுக்கிற நிலையில குரு பகவான் இருந்துட்டே தான் இருக்க போறாரு. ஸோ குரு தான் இன்னைக்கு நம்ம ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆண்டோட ஹீரோ குரு பகவான் தான். குருவால சிறப்பு பலன்கள பெறக்கூடிய ராசிகள் எல்லா எல்லா ராசிகளையும் தாண்டி நான் எல்லாருக்குமே அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு நல்லவன் உச்சம் பெற்றா எல்லாத்துக்கும் நல்லதுங்க. அதில எந்த சந்தேகமே கிடையாது. மலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் ஆகட்டும், தீராத பிரச்சனைன்னு நெனச்சிட்டு இருக்கலாம். ஒருத்தர் வந்து கடன் சார்ந்த விஷயங்கள் இதுலருந்து எப்படி மீள போறேன் அப்படின்னு நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்ல இதுல இந்த 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 சிக்கல்ல இருந்து நான் எப்படி மீள போறேன்னு தவிச்சிட்டு இருப்பீங்க. எல்லாத்துக்குமே விடிவு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கு. இந்த ஆண்டுல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகள குடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். மேலும் இப்ப நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சார அடிப்படையிலான கிரக நிலைகள். கோச்சார கிரகங்கள் வந்து இப்ப உங்க ராசிக்கு குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு, ஏனைய கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கான பலன்கள் சொல்லியிருக்கோம். இது வந்து கோச்சாரம் ஒரு பக்கம் அப்படின்னாலும், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "என்னங்க நீங்க YouTubeல வந்து நெறைய அப்படி சொன்னீங்க, நல்லது சொன்னீங்க, அது சொன்னீங்க, இது சொன்னீங்க. பெருசா ஒண்ணும் ரியாக்ட் ஆகலையே" அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்ப வந்து என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்களோட தனிப்பட்ட சுய ஜாதகம். சுய ஜாதகத்தில அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தசா புத்திகள், அவங்களுடைய லக்னம், ஏன் அவங்களுடைய அந்த பிறந்த நேரத்தில அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகச் சூழல்கள், இதெல்லாம் பொறுத்து பலன்கள் கண்டிப்பான முறையில மாறுதல் இருக்கும். ஸோ, அப்ப நம்ம எப்படி பலன் சொல்லணும் அப்படின்னா, சுய ஜாதகத்தையும் எடுத்துக்கிறணும், கோச்சாரத்தில தற்காலத்தில கிரக நிலைகள் எப்படி இருக்குன்றதையும் எடுத்துக்கணும். 2யும் கலந்து தான் இன்னும் சொல்லணும்னா, ஜோதிடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 3 நிலைகள்ல இயங்கக்கூடியது. விதி, மதி, கதி அப்படின்ற நிலைகள்ல இயங்கக்கூடியது. இதில விதி அப்படின்றது வந்து லக்னம். நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில நம்ம 12 ராசிகள்ல ஒரு ராசி நம்ம லக்னமா வரும். அந்த ராசிய அடிப்படையில வச்சு சொல்ல வேண்டியது முதன்மையான விதி. அதுக்கு அடுத்ததா மதி. அதாவது நம்ம சந்திரன் இப்போ இந்த கோச்சார பலன்கள் சொல்றோம் இல்லையா? உங்க ராசியில உங்களுடைய ஜாதகத்தில உங்களுக்கு எந்த ராசி வந்திருக்கோ, அந்த ராசிய சுத்தி கிரகநிலை எப்படி இருக்குன்றத வச்சு சொல்றது மதியின் அடிப்படையில சொல்லக்கூடிய பலன்கள். அடுத்ததா கதி, சூரியன். சூரியன வச்சு சூரியனுக்கு உங்களுடைய நீங்க பிறந்த நேரத்தில உங்களுடைய ஜாதக கட்டத்தில சூரியன் எங்க இருக்காருன்னா, அவர சுத்தி எப்படி கிரகங்கள் இருக்கு அப்படின்றத வச்சு சொல்லக்கூடிய பலன்கள். இப்படி விதி, மதி, கதி இந்த 3 நிலைகளும், கோச்சார நிலைகளும் எடுத்து, தசாபுத்திகளையும் எடுத்து, உங்களுக்கு சாதக பாதங்கள ஆய்வு பண்ணி, இன்னும் டீட்டெயிலா நீங்க உங்களுக்கான பலன்கள தெரிஞ்சுக்கிறது தான் நல்லது. அந்த மாரி யாருக்கெல்லாம் உங்களோட எதிர்காலத்த பார்த்தீங்கன்னா, துல்லியமான பலன்கள் தேவைப்படுமோ, அவங்க நிச்சயமா இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு வழிகாட்டுதல் குடுக்க தயாரா இருக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறந்த ஆண்டா இருக்கும்ன்றத மீண்டும், மீண்டும் அழுத்தமா சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.